ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இதுலேருந்து ஒரு புது சைனீஸ் ஃபேண்டசி டிராமாவை தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். மொத்தமா இதுல 40 எபிசோடு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சொர்க்கம் நரகம் கான்செப்ட் தான். இந்த சீரீஸோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தா, காதலே விழக்கூடாதுன்னு தடுத்து வச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ, அது ஒரு கடவுள், ஒரு குட்டி பூ கூட காதல விழறான். அதுக்கப்புறமா அவனுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்துச்சு, எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி அதெல்லாம் பீட் பண்ணி வந்தாங்கிறத ரொம்ப அழகா மேஜிக்கலா சொல்லியிருக்கிற ஸ்டோரி தான் இது. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட கம்ப்ளீட் பண்ணும்போதே இது எவ்வளவு ஜாலியா இருக்க போகுது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். சோ மிஸ் பண்ணாம சீரீஸோட, அதுவும் இந்த எபிசோடோட எண்ட் வரைய பாருங்க. அடுத்தடுத்து வர எல்லா எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புது சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள என்ன ஆக போகுது பார்க்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இந்த உலகத்துல சொர்க்கத்துக்காரங்க இருக்காங்க, டீமன்ஸ் இருக்காங்க, அப்புறம் நம்மள மாதிரி மனுஷங்களும் இருக்காங்க. இதுல இந்த சொர்க்கத்துக்காரங்களோட பிரிவிலேயே மொத்தம் 3 பிரிவு இருக்கு. அது பேர் மிட் ஹெவன், அதாவது மேல் சொர்க்கம் கிடையாது, அதுக்கும் முன்னாடி உலகத்துக்கும் மேல ஒரு சொர்க்கம் இருக்கு. அதுதான் நம்ம கதையில காட்டப்படுற மெயின் சொர்க்கம். அந்த மிட் ஹெவன் இருக்காங்க. அதுக்கப்புறமா வெஸ்ட் சி ஒன்னு இருக்கு, நார்த் சி ஒன்னு இருக்கு. இந்த 3 இனமும் சேர்த்துதான் இந்த மினி சொர்க்கத்துக்காரங்களா இருக்காங்க. இதுல இந்த மிட் ஹெவன் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குல்ல, அவங்கதான் லீடர்ஸ் இருக்காங்க. வெஸ்ட் சியும் நார்த் சியும் மிட் ஹெவன் சொல்றத கேட்டுட்டு இருக்காங்க. எப்படா நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், நம்ம லீடர் ஆகலாம் அப்படின்னு இந்த 2 கடல் பிரிவுக்காரங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கரெக்டா இந்த நேரத்துல தான் சொர்க்கத்தோட ராஜாக்கு 2 குழந்தைங்க பிறக்குது, அதாவது ட்வின்ஸ் பிறக்குறாங்க. அதுல ஒருத்தரோட பேரு ஜின்ஷு, நம்மளோட ஹீரோ. இன்னொருத்தன் தம்பியோட பேரு குன்லுன். இவங்க 2 பேரும் பிறந்ததை பார்த்துட்டு ஊரே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்குது. சொர்க்கத்துக்கு அடுத்த வாரிசு கிடைச்சாச்சு, அடுத்த ராஜா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சொர்க்கத்து ராஜாக்கு ஒரு பெரிய மனக்குறை இருக்கு. ஏன்னா ரொம்ப பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா குழந்தையே இல்லாம இருந்து இப்பதான் சொர்க்கத்துக்கு அடுத்த வாரிசு கிடைச்சிருக்கு. ஆனா அதுல என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா, ஒரு புனித சக்தி பிறக்கும் போது நல்ல நட்சத்திரம் ஒண்ணு வானத்துல வருமா, ஒரே அரக்க சக்தி, கெட்ட சக்தி, இதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும்னு நினைக்கும் போது ஒரு துரதிருஷ்ட நட்சத்திரம் ஒண்ணு வானத்துல வருமா. ஆனா இந்த ட்வின்ஸ் பிறக்கும் போது 2 நட்சத்திரமே வானத்துல வந்திருக்கு. இதுல எந்த குழந்தைக்காக எந்த நட்சத்திரம் வந்திருக்கு, யார அடுத்த ராஜ வாரிசு அறிவிக்கிறதுன்னு ராஜாக்கே குழப்பம் வந்துருது. ஆனா நம்ம ஹீரோ ஜின்ஷு இருக்கான்ல, அவனை ராஜ வாரிசா அறிவிச்சிட்டாரு. மூத்த பையன் அப்படிங்கறதால ராஜா. அவன் ராஜாவாகிறதுக்காக காதலே விழாம தனித்து வளர்க்கப்படுறான் சின்ன வயசுல இருந்தே. அவன் கூட கம்பெனிக்கு ரொம்ப வருஷமா இருக்கிறது ஒரு குட்டி பூ மட்டும்தான். இந்த பூ ஒரு கெமேலியா பூவான். இந்த பூவை பார்த்துட்டு நீ எப்பதான் மலருவ, நானும் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், நானும் ஒரு பூ வம்சத்தை சேர்ந்தவன் தான், என் பேர் வந்துட்டு போனி பூ வம்சம் அப்படின்னு நம்ம ஜின்ஷு ஹீரோ இருக்கான்ல, அந்த குட்டி பூ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே வருஷங்கள் நிறைய ஓட ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஜின்ஷு வெளியே வந்துடுறான். வந்ததுமே அவனுக்கு பூக்கள் தலைவர் அப்படின்னு ஒரு பட்டத்தையும் சொர்க்கத்து ராஜா கொடுத்துட்டாரு. சோ அந்த 7 உலகத்துல இருக்க பூக்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்ம ஜின்ஷுவோட வேலை. அப்ப ஜின்ஷுவை பாக்குறதுக்காக அவன் தம்பி குன்லுன் உள்ள வரான். உள்ள வரவன அங்க இருக்கிற பூக்கள் தலைவரோட அசிஸ்டன்ட் தடுத்து நிறுத்துறாரு. இல்ல போகாதீங்க அப்படின்னு. அங்க போற வழியில இருக்கிற எல்லா பூக்களையும் மலர வச்சுட்டே குன்லுன் போயிட்டு இருக்கான். அவர் பார்த்துட்டு, இல்லங்க மலர வைக்க கூடாது, இங்க நீங்க மலர வச்சீங்கன்னா பூமியிலையும் பூ மலர்ந்துரும், எந்தெந்த சீசன்ல எந்தெந்த பூ மலரணும் அப்படின்னு அது எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கு, மலர கூடாதுங்கன்னு சொல்ல, ஐயோ நான் வந்து பூக்கள் தலைவர் ஜின்ஷு இருக்கான்ல அவரோட தம்பி, என்னையே எதிர்த்து பேசுறியா, இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காதுன்னு கொண்டுன் கிண்டலா நேரா உள்ள போயிட்டு இருக்கான். அப்போ அந்த கெமேலியா பூ இருக்குல்ல, நம்ம ஜின்ஷு கூட பல வருஷமா கம்பெனி கொடுத்தது, அந்த பூவும் அங்க இருக்கு. நீ மட்டும் ஏன் மலர மாட்டிக்கிறேன்னு அதுக்கும் பவரை கொடுக்க, அது அப்பயும் மலரவே இல்ல. எவ்வளவு தைரியம் தான் ஏன் பேச்சை கேட்காம இருப்ப அப்படின்னு கடுப்பாயிட்டு கொன்லுன் அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு போயிடுறான். கரெக்டா அவன் கையை யாரோ தடுத்து நிறுத்துறாங்க. பார்த்தா அங்க பூக்கள்ல இருந்து உருமாறி நம்ம ஜின்ஷு அங்க வந்துடுறான். என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, அண்ணன் அப்படின்னு குன்லுன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். குன்லுனுக்கு தண்டனை கொடுத்து அவனை மேல பறக்க விட்டுட்டு அவன் வாயிலையும் மந்திர கட்டை போட்டு விட்டுட்டு, இதுக்கு மேல அவனை வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்காதீங்க, இந்த கெமேலியா பூ இருக்கே எப்ப நான் பக்கத்துல வரணும் அப்ப மட்டும் தான் பூக்கும், அதை நான் கையில வச்சுல நினைச்சிட்டு பூக்காம இருந்திருக்கு. ஆனாலும் குன்லுனோட பேச்சை கேட்காம இருந்தது தப்பு தானே அப்படின்னு பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் சொல்ல, இது எனக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்குது, என் மேல மட்டும் தான் பாசம் காட்டுதுன்னு அதை தொட்டு பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு பூ வந்துட்டு பேச்ச மீறிடுச்சு, இது பெரிய தப்பு அப்படின்னு சொர்க்கத்துல ரொம்ப பரபரப்பாயிடுது. ஜின்ஷுவை கூப்பிட்டுறாங்க. இந்த பூ தான் உன் கூட இருந்ததா அப்படின்னு கேட்டுட்டு, இதுதான் உன்னோட ஒரே வீக்னஸா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அப்பா அந்த பூ ரொம்ப பாவம்பா, எனக்காக தான் அது ரொம்ப வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்துச்சு, அதுக்கு தண்டனை கொடுத்துறாதீங்கன்னு சொல்ல, நீ வந்து எது மேல எவ்வளவு பாசமா இருக்கியோ அதை விட்டு வைக்கிறது நல்லது கிடையாது, இந்த பூவை விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொர்க்கத்து ராஜா தண்டனை கொடுத்து அந்த கெமேலியா பூவை வெடிச்சு சதற வச்சிடுறாரு. இந்த பூக்கு இனிமே சொர்க்கத்துல இருக்கிறதுக்கான, அதாவது சாகா வரம் இருக்கிற அம்சம்
இருக்காது, இந்த பூ இதுக்கும் மேல வந்து வாழ முடியாம அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு அங்க இருந்து ராஜா கிளம்பி போயிட ரொம்பவே ஜின்ஷு சோகம் ஆயிடுறான். அந்த வெடிச்சு செதறின பூவை எடுத்துட்டு அவனே ஒட்ட வச்சுட்டு அவனோட இடத்துக்கு கொண்டு போயிடுறான். நீ எனக்காக பாவம் பார்த்து என் மேல பாசம் வச்சதாலதான் உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு ஜின்ஷு அவன் விரல்ல சக்தி கொடுத்து விரல் எலும்புல இருந்து ஒரு குட்டி சக்தியை எடுக்கிறான். அதை அவன் எடுக்கிற போது முத்து மணி மாதிரி ஒன்னு எடுக்கிறான். அதை எடுக்கும் போது அவன் நெத்தியில ஒரு பொட்டு ஒண்ணு உருவாயிடுது. எப்பவுமே அவன் கூட இருக்கிறது தான் பவரை யூஸ் பண்ணது நெத்தியில வந்துட்டு இருக்கு. அது இந்த பூக்கு கொடுத்துட்டு என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் அதனால உனக்கு மறுபடியும் உயிரை கொடுத்துடுறேன், இது என்னோட கொங்னி சக்தியில இருந்து உருவாச்சுங்கிறதால உன் பேர் இனிமே ஹோங்னி அப்படின்னு நான் வைக்கிறேன், இதுக்கு மேல பூமியில போயிட்டு நிம்மதியாரு, ஒரு வேலை விதி இருந்தா நம்ம மறுபடியும் பாக்கலாம்னு சொல்ல ஹோங்னி அதாவது நம்ம ஹீரோயின் பூக்குள்ள இருந்து நம்ம ஜின்ஷுவோட நெத்தியில இருக்கிற பொட்டை மட்டும் பாத்துடுறா. பாத்துட்டு இருக்கும் போதே ஜின்ஷு அவளுக்கு பவர் கொடுத்து பூமிக்கு அனுப்பிடுறான். பூமியில அங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய ஒரு பூக்கள் இனமே அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. அங்க வர 2 பேரு இது என்ன பூ அழகா இருக்கு, வானத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு 500 வருஷம் ஓடி போயிடுது. இங்க பூமியில மனுஷங்க எல்லாம் பாவம் அதிகமா பண்ற காலகட்டங்கிறதால பூக்களே பூக்கவே கூடாது, எந்நேரமும் பனிக்காலம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொர்க்கம் ஆணை போட்டுருது. கிட்டத்தட்ட 10 வருஷமா பூக்களே பூக்குறது இல்ல. கரெக்டா இங்கன்னு பார்த்து இந்த பூக்கள் இடத்துல தானே ஹொங்னியும் வந்து விழுந்தா. அந்த இடத்துல ஏதோ வந்து பயங்கரமான இடிசக்தி தண்டனைக்கு அந்த நேரத்துக்கு உள்ளாயிருது. அங்க இடிசக்தி பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்க குட்டி பூ ஹொங்னிய 2 ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களும் இடினால அடி வாங்கிடுறாங்க. ஹொங்னி மேலேயும் ஒரு இடி பட்டுருது. அவ்வளவுதான், ஹொங்னி அப்படியே சதறி குட்டி குட்டி பெட்டெல்லாம் மாறிடுறா. ஆனா அந்த இடி முடிஞ்சதுமே இந்த பெட்டெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஹொங்னிக்கு 500 வருஷத்துக்கு அப்புறமா மனுஷ உரு கிடைச்சிருது. அவ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பார்த்துட்டு ஹொங்னி நீ மனுஷி ஆயிட்டியா, நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அட ஆமா நான் மனுஷி ஆயிட்டேன், நான் சீக்கிரமா தமம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏன்னா நான் அப்பதானே சாகா வரத்தை அடைய முடியும் அப்படின்னு ஹொங்னி சொல்ல, சாகா வரத்தை எதுக்கடி நீ அடையணும் அப்படின்னு மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க. சாகா வரத்தை அடைஞ்சாதான் எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி உயிர் கொடுத்தாரு, அவர் போட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு, அவருக்கு போயிட்டு நான் நன்றி கடனை திரும்ப அடைக்க முடியும் அப்படின்னு ஹொங்னி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இந்த கதை எங்க முடிய போதும் அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. உடனே இல்லடி இதெல்லாம் நீ மறந்துரு, ஏற்கனவே சாகா வரத்தை அடையிறன்னு மலையை விட்டு வெளியே போனவங்க யாரும் உயிரோடையே இல்ல, அதுவும் இல்லாம நீ தப்பு வேற பண்ணிருக்கன்னு சொல்ல ஹொங்னி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஒரு குழந்தையும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது பூக்களே எதுவுமே பூக்கிறது இல்ல, இந்த மாதிரி நல்லவங்க கூட இருந்தாலும் அவங்களுக்காகவும் பூக்கள் பூக்குறது இல்ல, அந்த குழந்தை சாகுற நிலைமையில இருக்கா, அம்மா பூக்களே பூக்காதா, நம்ம எல்லாம் சாக போறோமான்னு கேட்க ஹொங்னி அவன் முன்னாடி போயிட்டு வேறொன்னே மலர ஆரம்பிக்கிறா. இங்க இருக்கிற மத்த பூக்களுக்கெல்லாம் நினைச்சா மலர சக்தி கிடையாது, ஆனா ஹொங்னிக்கு அந்த பவர் இருக்கு. அவ மலர்ந்ததால அவ மேல வந்து ஒரு பெரிய கேஸ் வந்துருச்சு, இத்தனை கோடி பூக்கள் இருக்கு, எனக்கு கண்டுபிடிச்சு யார் வர போறான்னு ஹொங்னி கேட்க, ஏன்னா யாருமே மலர்றது இல்ல, நீ மலர்ந்தது தெரிஞ்சு கண்டிப்பா ஆளுங்க வருவாங்கன்னு 2 ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் போய் குளிக்க போறேன் அப்படின்னு ஹொங்னி பல்ல காட்டிட்டு எனக்கு ஏதாவது கிஃப்ட் இருக்கான்னு கேட்க 2 ஃப்ரெண்ட்ஸும் மாறி கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம ஜின்ஷுவை மறுபடியும் காட்டுறாங்க. ஜின்ஷு அங்க ஒரு அரக்கனை சண்டை போட்டுட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் தான், நீ ஏற்கனவே தப்பு பண்ணதுக்கு தண்டனை கொடுத்து உன்னை இங்க அனுப்புனா இங்க வந்து அமைதியா இல்லாம இங்க வந்துட்டு எல்லாரையும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்ப, உன்னை விடக்கூடாது அப்படின்னு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்க ஒரு குட்டி பாதாள மாதிரி உருவாகுது. அதுக்குள்ள அவன் போயிடுறான். கரெக்டா அப்போ ஜின்ஷுவை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த சக்தியை நாங்க கேள்விப்பட்டோம், ஆனா இப்பதான் தெரியுது நீங்க அதுல வந்துட்டு பெரிய மாஸ்டராவே ஆயிட்டீங்க, இப்போ இந்த மான்ஸ்டர் போனானே என்ன ஆவா அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் தூசி ஆயிடுவா அப்படின்னு சொல்லும் போதே ஜின்ஷுக்கு அடுத்த மெசேஜ் வருது, ஒரு பூ பெர்மிஷனே இல்லாம பூத்திருக்கா, அவளை போய் நீங்க பாக்கணும் அப்படின்னு. யார் அது அப்படின்னு நம்ம ஜின்ஷு அங்க இருந்து நேரம் அதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க ஹொங்னி குளிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்கி குளிக்க ஆரம்பிக்க நம்ம ஜின்ஷு அங்க வந்ததும் மத்த எல்லாரும் உறைஞ்சு போயிடுறாங்க ஹொங்னியை தவிர. நான் எப்ப வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போவேன்னு தெரியலையே இவ குளிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஜின்ஷு அங்க வரான். இவ தண்ணில இருந்து தூக்க ஆரம்பிக்கிறான். ட்ரெஸ் எல்லாம் நினைச்சு போயிட்டு உள்ள இருக்கிறதுலாம் தெரிய ஆரம்பிக்க ஜின்ஷு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு அவளுக்கு மந்திர பவர்ல வேற ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு விட்டுறான். உனக்கு நான் மொத்தமா 100 தண்டனை கொடுக்கணும், மின்னல் தண்டனைன்னு சொல்ல அங்க இருந்து ஹொங்னி ஓட ட்ரை பண்றா. ஓடுறவளை புடிச்சு ஒரு 3 அடி அடிச்சிடுறான். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேல உனக்கு வந்து தண்டனை கொடுத்தோம்னா நீ செத்துதான் போவ, ஆனா எனக்கு வேற வழியே இல்ல, நீ பெர்மிஷன் இல்லாம பூத்திருக்கன்னு சொல்ல இங்க மனுஷங்க எல்லாம் நல்லவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பாவம் தான், அவங்களுக்கு பூக்களே பூக்கல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்க மனசுல நம்பிக்கையே போயிரும், அப்புறம் யாரும் உயிரோட இருக்கவே ஆசைப்பட மாட்டாங்க, நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்காரங்க, உங்களுக்கு அது ஒரு செகண்டா இருக்கலாம் 10 வருஷங்கிறது, எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை நாள்ல பாதி அது தெரியுமா அப்படின்னு சொல்ல உனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுதான் ஆகணும், இரு உனக்கு அடுத்த தண்டனையை கொடுக்குறேன்னு அவன் பக்கத்துல வரும்போது ஹொங்னி லேசா பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்பதான் அவ பக்கத்துல வந்ததுமே நம்ம ஜின்ஷுக்கு தெரியுது. அவ கழுத்துல இருந்து செக் பண்ணி பார்க்க நம்ம கூட இருந்த கெமிலியா தான் இந்த ஹொங்னி அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறான். நீயா 500 வருஷத்துக்கு அப்புறமா மனுஷ உருவம் உனக்கு கிடைச்சிருக்கு, அப்பயும்
பொறுமையும் அடங்காம அதை வேஸ்ட் பண்ணிட்டு தண்டனை வாங்கி சாக போறியான்னு கேட்க, உடனே நம்ம ஜின்ஷுவோட கழுத்தை தொட்டு பார்த்து, உன் கழுத்துல இருந்து உன் பேர் எனக்கு தெரியணும், ஆனா ஏன் தெரியல அப்படின்னு ஹோங்னி கேட்டுக்கிட்டு இருக்கா. என் தப்புதான்ப்பா, தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன கொண்டுடாத, நான் இன்னும் சொர்க்கத்துக்கு கூட போகல, அங்க போயிட்டு நான் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் பாதி இருக்குன்னு சொல்ல, நான் ஏற்கனவே இவளுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன், மறுபடியும் ஹெல்ப் பண்ணா பெரிய ஆபத்தாயிடுமே அப்படின்னு ஜின்ஷு யோசிக்கிறான். இங்க இருந்த அப்படின்னா நான் கண்டிப்பா உன்னை அடிச்சுதான் ஆகணும், ஆனா நீ வானத்துக்கு என் கூட வந்துடுறியா, அங்க ஒரு பூக்கள் திருவிழா நடக்குது, அங்க இருந்தனா உனக்கு அங்க தண்டனை கொடுக்குறேன் அப்படி நான் பிரிச்சு பிரிச்சு தண்டனை கொடுத்தேன்னா உன் உயிருக்கு ஆபத்து வராதுன்னு ஜின்ஷு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன் உன் கூட, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு அவங்க கூட ஒரு டின்னர் சாப்பிட்டு வரேன்னு சொல்ல, நீ கிழிச்சதெல்லாம் போதும்னு ஜின்ஷு அவளை பூவா மாத்திட்டு மறுபடியும் அவளை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். இங்க சொர்க்கத்துல நம்ம இந்த பூ அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் வந்துட்டீங்களா, எல்லா வேலையும் முடிஞ்சுதான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா அப்பன்னு பார்த்தாங்க நம்ம ஜின்ஷு வந்துடுறான். இந்த ஜின்ஷு வேற போனாரு ஒரு பூக்கு தண்டனை கொடுக்க, இன்னும் வரலையே இவன் புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே அவனோட அசிஸ்டன்ட் பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ கடவுளே, நீங்களா வந்துட்டீங்களா, வேலைலாம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு கேட்க ஆரம்பிக்க, உடனே நம்ம ஜின்ஷு அந்த பொண்ணையும் வெளியே கூட்டு வந்துடுறான். இவன் ஒரு பூ ஆத்மா, இவளை நம்ம இங்க வச்சுக்க போறோம், இவளுக்கு இங்க தண்டனை கொடுக்கணும்னு சொல்ல, இவங்களெல்லாம் நம்ம கூட்டு வரக்கூடாது, இந்த பொண்ணு ஒரு சாதாரண பூ, இவளுக்கு சக்தியே எதுவுமே இல்லன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, உங்களால முடியாத காரியம் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு நம்ம ஜின்ஷு கேட்டதும் அந்த அசிஸ்டன்ட் மயங்கி போயிடுறான். நீங்க என்ன ஒரு பெரிய ஆளா மதிச்சிருக்கீங்க, உங்களுக்காக நான் செய்யாம இருப்பேனா, இந்த பொண்ணுங்க நான் அகாமடேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஷு அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டு அசிஸ்டன்ட் நேரா ஹோங்னி கிட்ட வரான். இங்க பாரு, உனக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன், எல்லா தண்டனையும் இடி சக்தியையும் ஒரே நாள்ல வாங்கிக்கோ, இல்ல ஒரு நாளும் 3 சக்தியும் வாங்கிக்கோ, இல்ல டெய்லி ஒரு சக்தியும் கூட வாங்கிக்கலாம்னு சொல்ல, வேணா நான் 3 சக்தி வாங்கிக்கவா ஒரு நாள்ல அப்படின்னு அவ கேக்குறா. சரி ஓகே, இதுக்கும் மேல உனக்கு சக்தியே இல்லங்கிறதால வேற எந்த இடத்துக்கும் போக முடியாது, பூமாடம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க மட்டும் தான் போகணும், இந்த பக்கமா போய் தொலைன்னு வரட்ட. ஹோங்னி உடனே ஓவரா பண்றான் அப்படின்னு திட்டிட்டே அங்க இருந்து கிளம்பி வரா. ஒரு போட் வழியா தான் எல்லாருமே இந்த பூமாடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஜின்ஷு மறுபடியும் அவனோட அரசவைக்கு திரும்ப போயிடுறான். போயிட்டு அங்க ஒரு டானிக் மாதிரி ஒண்ணு வருது. இதை டானிக்கை இங்க இருக்கிற எல்லா பூக்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருக்க ஒரு சீனியர் பொண்ணு இருக்கா. அவ பாத்துட்டு நாங்க ஒருத்தங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், அந்த மந்திர ஆயுதம் ஈரம் ஆயிடுச்சு, அதை பாத்துக்க வேண்டியவங்க சரியா பாத்துக்கலன்னு சொல்ல, அவங்களுக்கு தண்டனை கொடுத்து விடு, அவங்களை தடுக்க வேண்டியது ஓ பொறுப்பு, நீ அதை சரியா பாக்கலங்கிறதால 3 தடவை எல்லா ரூல்ஸையும் எழுதுற தண்டனையை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அந்த மேடம் திரும்ப உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை நான் பார்க்க விருப்பப்படல, திரும்ப அமிச்சிரு அப்படின்னு நம்ம ஜின்ஷு தெளிவா சொல்லிடுறான். இங்க பார்த்தா அந்த மேடம்னு ஒருத்தங்களை சொன்னாங்கல்ல, அவங்கள யாருன்னு காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஜின்ஷு மேல ஒரு லவ் போல, அப்பப்ப அவனை பார்க்க வர அப்படின்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா அவன் பாப்பான்ல அப்படின்னு அசிஸ்டன்ட் ஒரு பையன் நிக்கிறான். அந்த பையன் மாஸ்க் போட்டு வாய் பேச முடியாம இருக்கான். அவங்க கிட்ட பெருசா பேசிட்டு இருக்க, மேடம் உங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, ஜின்ஷு தவம் பண்ண போறாராம், இப்ப உங்களை பாக்குறது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாரு அப்படின்னு அந்த சீனியர் பொண்ணு சொல்ல, ஓ என்ன பார்த்தா அதை மயங்கி போயிட்டு அதனால தவம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான் போல, இதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே, இந்த மந்திர ஆயுதத்தை நான் கிஃப்டா கொடுக்குறேன்னு கொடுத்துட்றியா அப்படின்னு இந்த மேடம் கேக்குறா. இல்லங்க, நான் அவர் சார்பா வாங்கிக்க முடியாது, எப்ப நீங்க பாக்குறீங்களோ அப்ப கொடுத்துக்கோங்க அப்படின்னு இந்த சீனியர் சொல்லிட, சரி ஓகே அதுக்கும் நல்லதுக்கு தான் அப்படின்னு இந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இங்க பூக்கள் ஃபங்க்ஷனுக்கு பூக்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு இந்த சீனியர் கிளம்பி போயிட்டு இருக்க. அங்க இங்க ஹோங்னிய பாத்துடுறா. இந்த பொண்ணுக்கு ஒரு பவரும் கிடையாது, எந்த ஒரு சக்தியும் கிடையாது, இவ யாரு எதுக்காக இங்க வந்தான்னு கேட்க, நான் கெமிலியா பூ, பூமியில இருந்து வந்தேன்னு சொல்ல, பூமியில இருந்து வந்திருக்கியா, உனக்கு இங்க இருக்கிறதுக்கான தகுதியே கிடையாதுன்னு எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்காக நம்ம ஜின்ஷுவை இங்க கூட்டு வந்திருக்காருன்னு சொல்ல, ஜின்ஷு கடவுளே கூட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, இருந்துட்டு போட்டு உள்ள கூட்டு வாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, நல்ல ட்ரெஸ் அவளுக்கு மாத்தி விடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க. உள்ள போனதுமே நாங்க ஹோங்னிக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைக்கிறா. அந்த பொண்ணு போயிட்டு, இது பூமி மாதிரி கிடையாது, இந்த இடம்லாம் ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்ல, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதான், இங்க எல்லா பூக்களும் ஒரே நேரத்துல பூத்து இருக்கு, பூமி மாதிரி கிடையாதுதான், ஆனா எனக்கு பூமி ரொம்ப பிடிக்கும், அங்க நல்ல சாப்பாடு இருக்கும், எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு ஹோங்னி சொல்ல, அப்படியா இதை விட கூட பூமி பெட்டரா, என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு அங்க இந்த புது ஃப்ரெண்ட் இருக்காளே, எங்க யார்கிட்ட எல்லாம் நல்லபடியா பேசணும், யார்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க ரூல்ஸ் இருக்கு, இந்த ரூல்ஸை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், பூக்கெல்லாம் அந்த ரூல்ஸ் படி தான் பூக்கணும்னு சொல்ல, அப்படியா பூக்களுக்கு தனியா விருப்பமே இருக்க கூடாதா அப்படின்னு இவ ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த ஃப்ரெண்டை பார்த்து யாரோ ஒருத்தவங்க கூப்பிட, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இன்னொரு ஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த பொண்ணு கிளம்பி போறா. இந்த நேரத்துல ஹோங்னி சரி இடத்த சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சுத்தி முத்தி போறவ, இந்த பூ மாடத்துக்கு எப்படி போறதுன்னு அங்க ஒரு மலை மாதிரி இருக்கு, அந்த மலையில ஏறி போத்துன்னு உள்ள குதிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு மரத்து மேல தொத்திட்டு இருக்கா. அங்க ஜின்ஷு வந்துடுறான். இங்க என்ன பண்ற, யாரோட ஏறி வர சொன்னது, கீழே வர போறியா இல்லையா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க, ஹே நீயாடா அப்படின்னு ஹோங்னி பார்த்து பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.